வணக்கம். இன்னைக்கு நம்ம பிஜிடிஆர்பி தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்ச் அண்ட் டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், பரிமேல் அழகர் உரை எழுதிய எட்டுத்தொகை நூல் எது? பரிமேல் அழகர் உரை எழுதிய எட்டுத்தொகை நூல் எது? சரியான விடை பரிபாடல். செகண்ட் கொஷின், தாலாட்டு பாட்டின் ராகம் எது? தாலாட்டு பாட்டின் ராகம் எது? சரியான விடை நீலாம்பரி. தேர்டு கொஷின், கூடர் மண் கொளல் என்ற வாக்கியம் எந்த திணையை சார்ந்தது? கூடர் மண் கொளல் என்ற வாக்கியம் எந்த திணையை சார்ந்தது? சரியான விடை வஞ்சி. ஃபோர்த் கொஷின், மூட நம்பிக்கையை எதிர்த்து கல்கி எழுதிய சிறுகதை எது? மூட நம்பிக்கையை எதிர்த்து கல்கி எழுதிய சிறுகதை எது? சரியான விடை கேதாரியின் தாயார். ஃபிஃப்த் கொஷின், மணி பிரளவ நடையில் உரை எழுதப்பட்ட நூல் எது? மணி பிரளவ நடையில் உரை எழுதப்பட்ட நூல் எது? சரியான விடை 4000 திவ்ய பிரபந்தம். சிக்ஸ்த் கொஷின், சங்கம் என்ற சொல்லை முதலில் வழங்கிய நூல் எது? சங்கம் என்ற சொல்லை முதலில் வழங்கிய நூல் எது? சரியான விடை மணிமேகலை. செவன்த் கொஷின், ஞாயிறு மலர்களில் நாட்டுப்புற பாக்களை ஓராண்டு காலம் தொடர்ந்து வெளியிட்ட நாளிதழ் எது? ஞாயிறு மலர்களில் நாட்டுப்புற பாக்களை ஓராண்டு காலம் தொடர்ந்து வெளியிட்ட நாளிதழ் எது? சரியான விடை தினகரன். எய்த் கொஷின், முருகனின் அவதாரமாக கருதப்படுபவர் யார்? முருகனின் அவதாரமாக கருதப்படுபவர் யார்? சரியான விடை திருஞான சம்பந்தர். நைன்த் கொஷின், குழுமி ஆடுதலை குரவை என்ற பெயரால் முதலில் சுட்டிய நூல் எது? குழுமி ஆடுதலை குரவை என்ற பெயரால் முதலில் சுட்டிய நூல் எது? சரியான விடை தொல்காப்பியம். டென்த் கொஷின், உரைநடை கோவை என்ற நூலை எழுதியவர் யார்? உரைநடை கோவை என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை கதிரேச செட்டியார். 11th கொஷின், பழமொழி என்ற சொல்லை முதலில் எடுத்தாண்ட சங்க இலக்கியம் எது? பழமொழி என்ற சொல்லை முதலில் எடுத்தாண்ட சங்க இலக்கியம் எது? சரியான விடை அகநானூறு. 12th கொஷின், கம்பராமாயணத்தை உரைநடையில் எழுதியவர் யார்? கம்பராமாயணத்தை உரைநடையில் எழுதியவர் யார்? சரியான விடை திருச்சிற்றம்பல தேசிகர். 13th கொஷின், கயல்விழி என்ற நூலை எழுதியவர் யார்? கயல்விழி என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை அகிலன். 14th கொஷின், போலீஸ்காரன் மகன் என்ற நூலை எழுதியவர் யார்? போலீஸ்காரன் மகன் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை PS ராமையா. 15th கொஷின், காப்பிய பண்பை உணர்த்துகின்ற அணி எது? காப்பிய பண்பை உணர்த்துகின்ற அணி எது? சரியான விடை பாவிகம்.